கோவில்னாலே முழுமை பெற்றாதான் அழகு. ஆனால் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா முழுமை பெறாமலே அவ்வளோ அழகுங்க. ஆமாங்க, இந்த கோவில் வந்து வெட்டுவான் கோவில். எங்கே இருக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட சிறப்பை பார்த்துடலாம். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, எல்லா கோவிலுமே அஸ்திவாரம் போட்டு கீழேருந்து மேலாடிக்கு தான் கோவில் கட்டுவாங்க. ஆனால் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழாணிக்கு கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலோட 4 திசையிலையுமே 4 வகையான கடவுள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் கடவுளான முருகர் இருக்கிறாரு. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் இவ்வளோ அழகான ஒரு கோவில் உருவாக்கணும்னா எவ்வளோ பொறுமை, எவ்வளோ அறிவெல்லாம் இருந்திருக்கும். என்ன காரணத்தினால இந்த கோவில் முழுமை பெறாமல் கைவிடப்பட்டதுன்னு போதுமான குறிப்பு இங்கே இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் உள்ளவங்ககிட்டையும் லோக்கலில் கேட்டு பார்த்தா அவங்களுக்குமே சரியாக தெரியலை. ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முழுமை பெறாமல் இருந்ததுனால இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சாமி, அதாவது பிள்ளையார் சாமியை உள்ளே வச்சு கும்பிட்டுக்கிட்டு வராங்க. இந்த கோவிலை தான் தென்னகத்தின் எல்லோரான்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோராங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே இதே மாதிரியே ஒரு கோயில் இருக்குது. ஒரே பாறையில் ரெண்டுமே வடிக்கப்பட்டதுனால இது வந்து தென்னகத்தின் எல்லோரான்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறது வந்து கைலாசநாதர் சுவாமி. இந்த மலையிலையும் கூட மரம் செடி கொடிகள் வச்சு பராமரிச்சிருந்தா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். இங்கே வந்து குரங்குகள் நடமாட்டம், அதாவது குரங்குகள் வந்து ரொம்ப இருக்குது. நம்ம நாள்பட்ட சிலைகள்னாப்பில் இந்த கல் சிலைகளை வந்து ஈஸியாக உடச்சிரும். அதனால் சுற்றி வேலி போட்டிருக்குறாங்க. இந்த மேலே மலையோட உச்சியில் தான் ரொம்ப குரங்குகள் இருக்குது. அதையும் கூட உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெட்டுவான் கோயிலுக்கு வர்ற வரைக்கும் படிகள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியா சின்னதாக தான் இருக்கும். வயசானவங்க கூட பார்த்து மெல்லமாக ஏறி போயிடலாம். பெரிய பெரிய படிக்கட்டெல்லாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரியா அதுக்கும் மேலே போனீங்கன்னா படிக்கட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் வரலாற்றுக்கு உண்டான கல்வெட்டு. படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சாயந்தர நேரத்தில் தான் போயிருந்தேன். சூரியன் மறையிற நேரம் தான். மேலே இருந்து பார்க்கறதுக்கும் சூரியன் மறையிறது சூப்பராக தெரிஞ்சது. இதுக்கு மேலே தாங்க குரங்குகள்லாம் ரொம்ப இருக்குது. மேலே போக போக படியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வயசானவங்களாம் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். வெட்டுவான் கோயிலோட நிப்பாட்டிக்கோங்க. மேலே வந்து அவ்வளோவா சிறப்பு இல்லை, இந்த வெட்டுவான் கோயில் தான் சிறப்பு. இந்த மலைக்கு கீழேயே முருகர் கோயில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பழமையான கோவில் தான், ரொம்ப சிறப்பான கோவில். மேலே வந்து வெட்டுவான் கோவில், அதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் மேலே மலையில் வந்து ஐயனார் கோவில் இருக்கும். அதுக்கும் மேலே போனீங்கன்னா டாப்பில் வந்து சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். இதுவும் வரலாறு சொல்லக்கூடிய போர்டு தான். சித்திரலிங்கம் இருக்காங்க. சித்திரலிங்கம் ஒரு குகை இருக்கு. இதெல்லாம் தங்கியிருக்காங்க. சித்தர் நிறையா இருந்திருக்காங்க. அந்த சித்திரங்கள் வந்து இது வழியே குகை மாதிரி அடிச்சு அங்கே முருகன் கோயிலுக்கு போகிற அளவுக்கு குகை இருக்கு. அது எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் குகை உள்ள இருக்கு. உள்ள தியானம் பண்ணதுக்கு உள்ள சிவலிங்கம் எல்லாமே இருக்குது. அவங்க போய் அதை கும்பிட்டுட்டு நேரம் இது வழியே வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அது 20 பெரிய ரூம் மாதிரி கடைசி வச்சிருக்காங்க. அங்கே லோக்கலில் உள்ள ஆள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வரலாறு சொன்னாங்க. இதுதான் சமணர் படுகையாம். அதாவது இங்கே வந்து சமணர்கள் வந்து இறந்த சமணர்களை கீழே வந்து நல்லடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் மேலே வந்து இறந்த ஒருத்தர் இறந்தாங்கன்னா அந்த ஒருத்தங்களுக்கு இந்த சிற்பம் மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. அடுத்து யார் யார் இறக்காங்களோ அவங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி சிற்பங்கள் பண்ணி வச்சுருவாங்களாம் மேலே மலையில். அப்புறம் வந்து இதுதான் ஐயனார் கோவில். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். போக போக ஆனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது போக போக. ஏன்னா போதுமான பராமரிப்பு மேலே போக போக இல்லை. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு அப்புறம் கேனெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு கேனெல்லாம் இங்கே போடாதீங்க. நம்ம போடுறது ஒரு பாட்டில் தானேன்னு நினைப்போம். ஆனால் அது வந்து ஒவ்வொரு ஆளும் போடும்போது ரொம்ப குப்பை சேர்ந்துருது. குப்பையெல்லாம் கீழேயே போட்டு வந்துடுங்க. அப்படி நீங்கள் மேலே கொண்டு வந்தாலுமே கீழே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருங்க. மேலே ஒரு குரங்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த குரங்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கவரை வாயில் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தது. மேபி அது வந்து சாப்பிட்றக்கூடாது. அது மட்டும் இல்லை, மண்ணிலேயே மக்காத பிளாஸ்டிக்கு பாறையில் மக்கிறதுக்கு இம்பாசிபிள் தான். இங்கே இருந்த முனிவர்கள் சமணர்கள்லாம் முருகர் கோவிலுக்கு கீழே போவதுக்காக 1/2 கிலோமீட்டருக்கு குகை இருக்குன்னு அங்கே லோக்கலில் உள்ள ஆள் சொல்லியிருந்தாங்க. அந்த குகையை எங்களுக்கு பார்க்க முடியலை. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த வீடியோவாக இந்த கீழே உள்ள முருகர் கோவிலையும் இந்த குகையுமே கவர் பண்ணதுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மேலே போக போக அழகாக இருந்தது. ஆனால் மேலே போக போக தான் அங்கே குரங்கு இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சது. கீழே எல்லாம் குரங்கோட நடமாட்டம் இல்லை. ஆனால் மேலே தான் குரங்குகள், ரொம்ப குரங்குகள் இருந்தது. குட்டி குரங்குகள் ரொம்ப இருந்தது. குட்டி போட்டிருக்க போலக்க. குரங்குகள் நடமாட்டம் ரொம்ப இருக்குன்னு தெரிஞ்சுன்னா முதமே அதுக்கு ஏதாவது வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்கலாம். மலையோட உச்சியிலேயே கூட ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது. ஆனால் அது போதுமான பராமரிப்பு இந்த கிணத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மேலே அவ்வளோ உச்சியில் எப்படி தண்ணி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபுல்லாக பாறையாக தான் இருந்தது. ஆனால் தண்ணியும் இருந்தது. அங்கே மலை உச்சியில் குரங்குகள் இருந்தது. அதை காட்டுற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் அந்த மலை உச்சியில் இருக்கிற விநாயகர் கோவில். இதுவுமே பூட்டி இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக போயிட்டு. மேலே மரம் செடி கொடிகள் எதுவுமே அவ்வளோவா கிடையாது. காஞ்சு போய் தான் இருந்தது. எதை சாப்பிட்டு இந்த குரங்குகள்லாம் உயிர் வாழுதுன்னு தெரியல. மேபி இது அடிக்கடி கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு மேலே வந்துடும் நினைக்கிறேன். இதுதான் அந்த கழுகுமலையோட ஃபுல் வியூ. பார்க்குறதுக்கு மிக அருமையாக இருந்தது. நல்லாவும் இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மலை ஏறின மாதிரியே இருந்தது. சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது. ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடத்த பார்த்த மாதிரியே இருந்தது. நீங்களும் கூட உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி இடத்துக்கு ஃபேமிலியோட நேரத்தை செலவிட்டு ஆனந்தமாக இருங்க. கழுகுமலையினுடைய சிறப்பே வெட்டுவான் கோயில் தான். இது கிபி 800 ஆண்டுகளில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. கீழே முருகன் கோயில், மலை உச்சியில பிள்ளையார் கோயில், இதன் அருகில ஐயனார் கோயில், அதன் அருகில் சம்மர் பள்ளி. இதுதான் கழுகுமலையினுடைய சிறப்பு. இது உச்சியிலிருந்து சூரிய மறையதை பார்க்கலாம். இந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க, அப்படியே எல்லாமே நல்லா தெரியும். இந்த கழுகுமலை கோயில்பேட்டில இருந்து 20 கிலோமீட்டரும் சங்கரன் கோயில இருந்து 20 கிலோமீட்டரும் இடையில இருக்கு. நீங்க எப்போது வந்தா இந்த கழுகுமலையை பார்த்து செல்லலாம். இன்றை தொட்டு 2ஆம் பகல்